ஒரு சாதாரண வீட்டு பரிசோதனை ஆற்றல பத்தின நம்மளோட புரிதனையே மொத்தமா எப்படி மாட்டப் போகுதுன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு அப்பாவும் அவரோட வானியற்பியல் படிக்கிற மகளும் கண்டுபிடிச்சதா சொல்லப்படுற இந்த விஷயம் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு செத்துப்போன பேட்டரியால ஒரு மாசத்துக்கும் மேல ஒரு லைட் எரிய வைக்க முடியுமா? நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல படிச்ச அடிப்படை விதிகளுக்கே இது அப்படியே உல்டாவா இருக்குது இல்லையா? ஆனா ஒரு சோதனை இது சாத்தியம்னு காட்டுது. ஆமாங்க, 27 நாள் செத்துப்போச்சுன்னு நினைச்ச ஒரு பேட்டரி இத்தனை நாளா தொடர்ந்து பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நாம கொஞ்சம் ஆராய்வோம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, மார்ச் 22ஆம் தேதி ஒரு அப்பாவுக்கும் அவரோட வானியற்பியல் படிக்கிற மகளுக்கும் நடுவுல நடந்த ஒரு சாதாரண உரையாடல்ல தான் அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்தது. கொஞ்சம் மாடிஃபை பண்ணப்பட்டு சார்ஜ் முழுசா தீர்ந்து போன ஒரு சாதாரண பேட்டரி செல்ல தான். இங்கதான் விஷயமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. நம்ம கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி கெமிக்கல் எனர்ஜி தீர்ந்து போன ஒரு பேட்டரியில இருந்து 2.6 வோல்ட் 60 மில்லியாம் கரண்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சக்தி இருக்கணும்ல? அது என்னவா இருக்கும்? இதுக்கான பதில் கெமிஸ்ட்ரியில இல்ல, குவாண்டம் பிசிக்ஸ்ல, அதாவது அணு அளவுல நடக்கிற ஒரு அதிசயத்துல இருக்குன்னு சொல்றாரு இத கண்டுபிடிச்சவர். ஆமா, இதுக்கு காரணம் அந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற கார்பன் தானா. இது ரெண்டு அலகலக உலகங்கள் மோதுற மாதிரி. ஒரு பக்கம் நாம படிச்ச அறிவியல் விதிகள் எல்லாம் இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் இந்த புது கோட்பாடு காத்துல இருந்தே ஆற்றலை எடுக்கிற ஒரு புரட்சிகரமான வழியை காட்டுது. இதுல எது உண்மையா இருக்கும்? இந்த மொத்த அதிசயத்துக்கும் சாவி எங்க இருக்கு தெரியுமா? சாதாரண கிராஃபைட் ராட்ல இருக்கிற ஒரு சின்ன மாசுல தான். கார்பன் 13 கார்பன் 14 சொல்லப்படுற இந்த ஐசோடோப்புகளை பொதுவா யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இங்க அதுதான் ஹீரோ. சிம்பிளா சொல்லணும்னா இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த கார்பன் 14 நானோ துகள்கள் ஒரு குவாண்டம் பாலம் மாதிரி வேலை செஞ்சு நம்மள சுத்தி இருக்கிற காத்துலேருந்தே நேரா எனர்ஜியை உறிஞ்சி பேட்டரிக்கு கொடுக்குதாம். கேக்குறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு, ஆனா அதுதான் அவங்க சொல்ற கிளைம். சரி, இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதுக்கு ஆதாரம் வேண்டாமா? சோ இந்த வீட்டு பரிசோதனையை எப்படி அறிவியல் பூர்வமா நிரூபிக்க போறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த சோதனையோட நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த அந்த அப்பா அவரோட மகளான இயல் கிட்ட உதவி கேட்கிறாரு. அவங்க ஹெர்ட்ஃபோர்ட்ஷையர் பல்கலைக்கழகத்துல வானியற்பியல் மாணவியா இருக்கறதால இந்த சோதனையை அவங்க காலேஜ் லேப்ல முறையா செஞ்சு அதோட முடிவுகளை சரிபார்க்க சொல்லிருக்காரு. ஆனா நில்லுங்க, இந்த மர்மம் அந்த செத்துப்போன பேட்டரியோட முடியல. இது கதையோட ஒரு பாதிதான். இதே அடிப்படை கொள்கையை வச்சு முற்றிலும் வேற ஒரு டிவைஸையும் உருவாக்கியிருக்காங்களாம். அதுதான் கண்ணம்மா களிமண் ஜெனரேட்டர். இந்த ரெண்டாவது கண்டுபிடிப்போ சாதாரண களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு ஜெனரேட்டர். இது ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஆற்றலை சேமிக்கவும் செய்யும், அதே சமயம் ஒரு ஐசோடோபிக் பேட்டரி மாதிரி தொடர்ந்து ஆற்றலை கொடுக்கவும் செய்யும் ஒரு ஹைபிரிட் டிவைஸா இருக்கு. இந்த ஜெனரேட்டரோட ஸ்பெக்ஸ கொஞ்சம் பாருங்க. வெறும் 2 கிராம் களிமண்ணில் ஆரம்பிச்சு தியரிட்டிக்கலா ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் டிவைஸ்ல இருந்து 10 வோல்ட் 10 ஆம்ஸ் பவர் உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது உண்மையா இருந்தா எனர்ஜி உலகத்துல எவ்ளோ பெரிய புரட்சியா இருக்கும்னு. சரி, எதுக்கு இந்த செத்துப்போன பேட்டரி, சாதாரண களிமண் இதுக்கெல்லாம் இவ்ளோ முக்கியத்துவம்? ஏன்னா இது ரெண்டும் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோட ஒரு சின்ன பகுதிதான். அதுதான் கழிவுகள்ல இருந்து ஆற்றலை உருவாக்குற ஒரு எதிர்காலம். இது வெறும் புதுசா கருவிகளை கண்டுபிடிக்கிறத பத்தி மட்டும் இல்ல, நாம குப்பன் தூக்கி போடுற பொருட்களை மதிப்புமிக்க ஆற்றல் மூலங்களா மாத்துறது பத்தினது. அதாவது நம்மளோட எலக்ட்ரானிக் கழிவுகள்ல இருந்து ஒரு சுத்தமான எதிர்காலத்தை உருவாக்குறது தான் நோக்கம். இதுதான் அவங்களோட அல்டிமேட் கோல். இன்னைக்கு நாம தூக்கி எறிகிறோம் வேஸ்டுக்கு ஒரு புது வாழ்க்கைய கொடுத்து எதிர்கால மனித குலத்துக்கு, ஏன் ஒருவேளை விண்வெளியில வாழப்போற நாகரிகங்களுக்கு கூட எல்லையில்லாத ஆற்றலை கொடுக்கணுங்கிறது தான். இது நம்மள ஒரு கடைசி கேள்விக்கு கூட்டிட்டு வருது. இந்த கிளைம்ஸ் எல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா நம்மள சுத்தி இருக்கிற இந்த மாதிரி சாதாரண பொருட்கள்ல இன்னும் என்னென்ன புரட்சிகரமான ரகசியங்கள் கண்டுபிடிக்கப்படாம காத்துட்டு இருக்கு? நம்ம கண்ணு முன்னாடியே நாம பார்க்க தவறிய வேற என்ன அதிசயங்கள் இருக்கலாம்?